ஹாய்! தைப்பூசம் விழா இன்னைக்கு வீட்டில் இருக்க எல்லாத்தையும் சின்ன பசங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க பசங்க எல்லாத்தையும் கூப்பிட்டாந்து காலையிலே மார்னிங்கே எழுந்திரிச்சி சாப்பாடு செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்து விரதம் இருக்க ஆரம்பித்தோம். எனக்கு இத்தனை நாள் இல்லாத திருப்தி இன்றைக்கி என்னமோ அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு சாமி கும்பிடும்போது. எப்போயுமே இப்படி தான் கும்பிடுவேன். ஆனால் இன்றைக்கி என்னமோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்கேஸ் ஒரு வேளை பசங்களை கூட்டியாந்து சாப்பாடு போட்டதா என்னன்னு தெரியல. நான் சாப்பிடல. நான் மார்னிங் 6:00 டூலேருந்து விரதம் இருந்தேன். ஈவினிங் 6:00 தான் முடிச்சுக்கலான்னு இருக்கேன். அதனால் நான் விரதம்ன்றனால சாமி மட்டும்தான் கும்பிட்டேன் வெறும் வயித்தோட. பாவம் எல்லாமே சமைக்கிறதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் போயிட்டாங்க. அவங்க மட்டும் சாப்பிடல. நைட்டு வந்துடுவேன் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என் அப்போ முருகனுக்கு 10 வகை சாப்பாடோட கூட்டு பொரியலோட வச்சு சாமி கும்பிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் எப்படி விரதம் முடிச்சிங்க நீங்கள் சாப்பிடாமன்னு கேட்பீங்க. குழந்தைகளுக்கு எப்படி சாப்பாடு வச்சிங்கன்னு. இப்போ நான் சாமி கும்பிட்டுட்டு என் பையனுக்கு சின்ன பையனை கூப்பிட்டு என் பையனுக்கு மட்டும் சாப்பாடு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு காக்காவுக்கு காலையிலே கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டோம். காக்காவுக்கு வச்சுட்டு தான் படியிலே போட்டோம். என்னோடய பையனுக்கு கொடுத்துட்டு அப்படியே பூஜை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே எல்லோரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு மன நிறைவாக இருந்துச்சு. இதில் என்ன ஒரு ப்ளஸ்னால் என் பொண்ணு தூங்கிட்டா. அவள் தூங்கினதான் பெரிய ப்ளஸ்ஸு. எல்லாரையும் கூப்பிட்டு நாங்களாம் அரேஞ்ச் பண்ணி சாமி கும்பிட்றதுக்கும் அவள் தூங்கின நேரத்துக்கும் கரெக்டாக இருந்துச்சு. அவள் இருந்திருந்தானா ஒரு வழியாக ஆக்கியிருப்பாள். நல்ல வேளை அவள் தூங்கவும் எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் ஓரளவு குக்கிங் ஒர்க் கம்ப்ளைண்ட் பார்த்துக்கிட்டேன். என் தங்கச்சி வீட்டு ஒர்க்கு ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதற்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்துச்சு. இல்லாட்டி ஒரு ஆளாக வச்சுக்கிட்டு முடியாது. ஏன்னா குழந்தைகள் இருக்குதுல்ல, அதுகளையும் பார்த்துக்கிட்டு வைக்கிறதுக்குள்ளே பெரும் பாடாயிரும். அதனால் அந்த பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடிலாம் அவ்வளோவா எனக்கு முருகன் மேலே பக்தி இவ்வளோலாம் இல்லை. என்னோடய பாப்பா பிறந்து ஃபஸ்ட்டு 2 நாளில் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. எந்த ஒரு ஃபீடிங்கும் எடுக்க மாட்டேன்ட்டா, அழுக மாட்டேன்ட்டா. என்ன ஆச்சுன்னே தெரியல. கண்ணும் திறக்கவும் மாட்டேன்ட்டா. அப்போ கடைசியாக நான் முருகன் திருச்செந்தூர் முருகன்ட்டு நான் உன் கோயிலுக்கு என் குழந்தைய தூக்கிட்டு வாரேன், எப்படியாவது நீ தான் என் பிள்ளைய சரி பண்ணணுன்னே ஹாஸ்பிட்டலில் கேட்டதுக்கு அவங்க இன்குபேட்டரில் வைக்கணும் அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் கடைசியாக பார்த்தா அந்த முருகன் பக்தியால் நான் வேணுன நேரமோ என்னமோ என் குழந்த தன்னால் எழுந்திரிச்சி பால் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுலேருந்து தான் எனக்கு முருகன் மேலே பக்தி வர ஆரம்பித்தது. அதுக்கு முன்னாடி எனக்கு ஐயப்பன் தான் பிடிக்கும். ஆனால் இப்போ முருகன் அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும். அவரை பார்த்தாலே அவ்வளோ ஒரு லவ்வாக இருக்கும். அவர் மாதிரி ஒரு தெய்வம் இல்லையோ அந்த அளவுக்கு எனக்கு முருகனை ரொம்ப 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 பிடிக்கும். நான் ரொம்பவே சோம்பேறியாக இருப்பேங்க. ஆனால் என் முருகனுக்குன்னு பண்ணுறதப்ப ரொம்ப ஆக்டிவாக மாறி எல்லாமே முடிச்சிட்டேன். அதோட என் பொண்ணுக்கு முருகன் வேஷம் போட்டு தூக்கி சாமி பக்கத்தில் வச்சு சாமி கும்பிடும்போது அவ்வளோ ஹாப்பியாக அதை பார்க்கும்போது அதுக்கு மேலே அழகாக இருந்துச்சு. அப்படியே பொண்ணை பார்க்க முருகன் மாதிரியே இருந்தேன். அந்த கேலண்டரில் இருக்க முருகன் மாதிரியே. அவள் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.